தமிழக காவல்துறையில் 2ஆம் நிலை காவலர் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த தேர்வுக்கு பாருங்கள், மாணவர்கள் எளிதாக வெற்றி பெறுவதற்காக மதுரை RKIAS அகாடமி ஒரு டெஸ்ட் சீரீஸை மிக குறைந்த கட்டணத்தில் வழங்கி கொண்டிருக்கிறது. ஆன்லைன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 500 ரூபாய் தான், அதாவது 499 ரூபாய். இதே ஆஃப்லைனில் வந்து எழுதுனீங்கன்னாக்கா 1499 ரூபாய். ஸோ இன்றைக்கி தேர்ட் டெஸ்ட் நடந்தது, அதனுடைய ஆன்சர் டிஸ்கஷனை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். சரி வாங்க, முதல் கேள்வி பாருங்களேன். முதல் கேள்வி, காரவேலர் பற்றிய செய்திகளில் கீழ்கண்டவற்றுள் எந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? பாருங்க, காரவேலர் ஒடிசாவை ஆட்சி செய்த செட்டி வம்சத்தினுடைய அரசர். ஸோ அவரை பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு ஹதி கும்பா கல்வெட்டு. இதற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, யானை குகை கல்வெட்டு. இது ஒரு புக்கில் இருக்கும், நம்ம நோட் பண்ணி வச்சுங்க. யானை குகை கல்வெட்டு, மறந்துடக்கூடாது. அப்போ முதல் கேள்விக்கு ஆன்சர் சி. ஸோ இதில் இந்த கிர்னார் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, கிர்னார் அல்லது ஜுனாகத் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குஜராத்தில் இருக்கும். ஸோ இந்த கிர்னார் அல்லது ஜுனாகத் இன்ஸ்கிரிப்ஷனை வெளியிட்டது ருத்ரதாமன். ருத்ரதாமன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கல்வெட்டுக்கு ஒரு இன்னொரு சிறப்பம்சம் இருக்குது. த ஃபர்ஸ்ட் சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன், சமஸ்கிருத மொழியில் வெளியிடப்பட்ட முதல் கல்வெட்டு. அதே மாதிரி இந்த அயோத்தி கல்வெட்டு இருக்கு இல்லையா, அயோத்தி கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க தனதேவன் நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா புக்கில் இருக்கக்கூடியது தனதேவன் வெளியிட்ட அயோத்தி கல்வெட்டு. அதுக்கடுத்து நக்சி ரஸ்தம் கல்வெட்டு பொறுத்த வரைக்கும் இதற்கு கீழே பெர்சிபோலிஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கல்வெட்டு. கொஞ்சம் தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பிசி தேர்வை பொறுத்த வரைக்கும், 2ஆம் நிலை காவலர்கள் தேர்வை பொறுத்த வரைக்கும் 6th to 10th புக்கை கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு இருந்தீங்கன்னா போதுமானது. அதே நேரத்தில் உளவியல் பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ பொது அறிவு உளவியல் ரெண்டுக்கும் சம அளவிலான முக்கியத்துவத்தை கொடுங்க. அப்போ முதல் கேள்விக்கு ஆன்சர் சி. ரெண்டாவது கேள்வி வாங்க, கூற்று மற்றும் காரணம். குஷான பேரரசர்களில் மாபெரும் பேரரசர் கனிஷ்கர். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆரம்பத்தில் அவனுடைய தலைநகரம் காபுலா இருந்தது, பின்னாடி பெஷாவர் என்று சொல்லக்கூடிய புருஷபுரத்திற்கு மாற்றப்பட்டது. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். சரிங்களா? அப்போ செகண்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க தேர்ட் கொஸ்டின், யார் வெளியிட்ட நாணயங்களில் சிவபெருமானுடைய உருவங்கள் காணப்படுகிறது? சரிங்களா? பாருங்க, இந்த குஷான வம்சத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்தியாவில் 2 வம்சமாக ஆட்சி செஞ்சிருப்பாங்க. ஒன்று காட்பீசஸ் வம்சம், இன்னொன்று கனிஷ்கர் வம்சம். காட்பீசஸ் வம்சத்தில் 2 அரசர்கள் இருக்கிறார்கள். முதலாம் காட்பீசஸ், 2ஆம் காட்பீசஸ். அப்போ இந்த 2ஆம் காட்பீசஸ் வெளியிட்ட நாணயங்களில் தான் சிவபெருமானுடைய உருவங்கள் காணப்படுகிறது. அப்போ தேர்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வாங்க ஃபோர்த் ஒன், 4வது பௌத்த மாநாடு, பௌத்த பேரவை ஜம்மு அண்ட் காஷ்மீர் குந்தலவனத்தில் யார் கூட்டினார் அப்படின்னா கனிஷ்கர். சரிங்களா? மறந்துடக்கூடாது. கிபி 78 AD மறந்துடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுயா. ஏன்னா இந்த மாநாட்டில் தான் பாருங்கள், இந்த 4வது புத்த மாநாட்டிற்கு பிறகு புத்த மதம் மகாயானம் ஹீனயானமாக, பாருங்கள், மகாயானம் ஹீனயானம் என்கிற 2 பிரிவுகளாக பிரிந்தது இந்த 4வது புத்த மாநாட்டிற்கு பிறகு. சரிங்களா? அப்போ 4வது கேள்விக்கு ஆன்சர் ஏ. அடுத்து 5வது கேள்வி பாருங்க, அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? யாருடைய போர் வெற்றிகளை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா சமுத்திரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டு மறந்துடக்கூடாது, சமுத்திரகுப்தர். இப்போ இந்த கல்வெட்டில் சமுத்திரகுப்தரின் போர் வெற்றிகளை பற்றி குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டா ஹரிசேனர். சரிங்களா? தெளிவாக நோட் பண்ணுங்க. அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை பற்றியது அப்படின்னா சமுத்திரகுப்தர். அதே நேரத்தில் சமுத்திரகுப்தரை பற்றி அலகாபாத் கல்வெட்டில் எழுதியவர் யாருன்னு கேட்டால் ஹரிசேனர். தெளிவாக நோட் பண்ணிடணும். சரி, அடுத்து பாருங்க 6வது கேள்வி. ரொம்ப எளிமையான கேள்வி தான். மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின், ஈஸியாக மேட்ச் பண்ணிக்கலாம். தன்வந்திரி பொறுத்த வரைக்கும் மருத்துவர். சரிங்களா?
மருத்துவர், விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர், ஹரிசேனர் அலகாபாத் தூண் கல்வெட்டில் எழுதியவர், காளிதாசர் சமஸ்கிருத புலவர். அப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க ஈஸியாக பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? சரி, அடுத்து வாங்க 7வது கேள்வி. பாகியான் என்ற சீன துறவி யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்? 2ஆம் சந்திரகுப்தர். சரிங்களா? மொத்தம் 9 ஆண்டு காலத்தில் ஏறக்குறைய 6 ஆண்டு காலம் 2ஆம் சந்திரகுப்தருடைய அவையில் இருந்திருப்பார். ஸோ கூடுதலாக ஒரு தகவல் அப்படின்னா போ கோ சி, அதாவது பாகியானுடைய பயண குறிப்புகள். இப்போ யுவன் சுவாங்குடைய பயண குறிப்புகள் சியூகி அப்படின்னு சொன்னால் பாகியானுடைய பயண குறிப்புகள் போ கோ சி, மறந்துடக்கூடாது, அதை நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பாருங்க 8வது கேள்வி. நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார்? இதெல்லாம் ரிப்பீட்டட் கேள்வியா? 1ஆம் குமாரகுப்தர். இங்க 1ஆம் அப்படின்ற ஒரு வார்த்தை மிஸ்ஸிங், தெளிவாக நோட் பண்ணிக்கணும். 1ஆம் குமாரகுப்தர். ஒருவேளை இங்க 1ஆம் குமாரகுப்தர் 2ஆம் குமாரகுப்தர் இருந்துச்சுன்னா 1ஆம் குமாரகுப்தர். அப்ப நாலந்தா என்பது என்ன மொழி சொல்? பாருங்க, சமஸ்கிருதம். அப்ப நாலந்தா என்றால் என்ன? வற்றாத அறிவை அளிப்பவர். பாருங்க, நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் 1ஆம் குமாரகுப்தர். நாலந்தா என்பது சமஸ்கிருத மொழி சொல். நாலந்தா என்கிற சொல்லின் பொருள் வற்றாத அறிவை அளிப்பவர். தெளிவாக நோட் பண்ணுங்க. அடுத்து 9வது கேள்வி. இதுவும் ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் தான். பாருங்க, ஈஸியாக மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா பாணினி அஷ்டத்தியாயி, கீ வரக்கூடாது, யாயி. சரிங்களா? அப்போ எடுத்தீங்கன்னாக்க ஈஸியாக ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஈஸியாக நீங்கள் மேட்ச் பண்ணலாம். பாணினி அஷ்டத்தியாயி, பதாஞ்சலி, மகாபாஷ்யம், காளிதாசர் சாகுந்தலம், சந்திரகோமியா, சந்திர வியாக்கரணம். சரிங்களா? அப்போ 9வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 10வது கேள்வி. புனித யாத்ரீகரின் இளவரசர் யுவன் சுவாங். சரிங்களா? இப்போ பாருங்க, யுவன் சுவாங் யாருடைய அரசவைக்கு வருகை புரிந்தார்? ஈஸியாக யுவன் சுவாங் படி இப்படி ஒரு மேப் போட்டீங்க அப்படின்னா யுவன் சுவாங் வரும்போது நார்த் இந்தியா ஹர்ஷர், இங்கே 2ஆம் புலிகேசி, இங்கே கீழே பல்லவர்கள் பொறுத்த வரைக்கும் 1ஆம் நரசிம்மவர்ம பல்லவன். இப்போ பாருங்க, யுவன் சுவாங் ஹர்ஷருடைய அவைக்கு வருகை புரிந்திருப்பார், 2ஆம் புலிகேசியுடைய அவைக்கு வருகை புரிந்திருப்பார். இங்கே காஞ்சிபுரத்தை ஆட்சி செய்த 1ஆம் நரசிம்மவர்ம பல்லவன் மாமல்லனுடைய அவைக்கும் வருகை புரிந்திருப்பார். அப்போ 10வது கேள்விக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வாங்க 11வது கேள்வி. சித்திரக்கார புலி. பாருங்க, இவருக்கு பல பேர் இருக்கிறது. அதாவது 1ஆம் மகேந்திரவர்மன். சித்திரகார புலி என்று அழைக்கப்படுபவர் 1ஆம் மகேந்திரவர்மன். பாருங்க, இவருக்கு நிறைய நிக்நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. சங்கீரண ஜாதி, அதுக்கடுத்து விசித்திர சித்தன், அதுக்கடுத்து மத்த விலாசன், குணபாரன் என்கிற பல பெயர்கள் இவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும். தெளிவாக நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க, அதே மாதிரி இங்கே வாங்க, சிம்ம விஷ்ணு பொறுத்த வரைக்கும் அவனி சிம்மர். அவனி சிம்மர் அப்படின்னா உலகின் சிங்கம். மாமல்லன் 1ஆம் நரசிம்மவர்மன். சரிங்களா? ஸோ இதெல்லாமே அந்த ஒரு டேபிள் கலம் பாக்ஸில் இருக்கும். டேபிள் கலம் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தேர்வுக்கு மறந்துடக்கூடாது. அப்போ 11வது கேள்விக்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 12வது கேள்வி வாங்களேன். காஞ்சி கைலாசநாதர் கோவில் யாருடைய கட்டிடக்கலை பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு? காஞ்சி கைலாசநாதர் கோவில் பாருங்க, ராஜசிம்மன். ராஜசிம்மன் அல்லது 2ஆம் நரசிம்மவர்மன். சரிங்களா? ராஜசிம்மன் அல்லது 2ஆம் நரசிம்மவர்மன். இந்த பல்லவர்களுடைய கட்டிடக்கலையை பிரிக்கும் போது 3ஆ பிரிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, குடைவரை கோவில். அதாவது மகேந்திரவர்மன் பாணி, குடைவரை கோவில், ராக்கெட் டெம்பிள். அடுத்து 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைக்கல் ரதங்கள். ஒற்றைக்கல் ரதங்கள் பாருங்க, மாமல்லன் பாணி. அதுக்கடுத்து 3வது கட்டுமான கோவில்கள். கட்டுமான கோவில்கள் பொறுத்த வரைக்கும் 2 இருக்கிறது. ராஜசிம்மன் பாணி, நந்திவர்மன் பாணி. ராஜசிம்மன் பொறுத்த வரைக்கும் மணல் பாறைகளால் கட்டப்பட்டது. நந்திவர்மன் பொறுத்த வரைக்கும் கருங்கல்லால் கட்டப்பட்டது. சரிங்களா? இந்த 3ஐயும் தெளிவாக நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ 12வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர்.
அடுத்து 13வது கல்வெட்டு. சரி, 13வது கேள்வி, ஐஹோல் கல்வெட்டு எங்கு அமைந்திருக்கிறது? கர்நாடகா. ஐஹோல் பதாமி. அப்ப இந்த ஐஹோல் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? இரண்டாம் புலிகேசியை பற்றி, இரண்டாம் புலிகேசியை பற்றி குறிப்பிடுகிறது. அப்ப இந்த ஐஹோல் கல்வெட்டை எழுதியவர் யார்? ரவி கீர்த்தி. சரிங்களா? இரண்டாம் பாருங்க, ஐஹோல் கல்வெட்டை எழுதியவர் ரவி கீர்த்தி. அது யாருடைய போர் வெற்றிகளை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டா, இரண்டாம் புலிகேசியினுடைய வெற்றிகளை பற்றி குறிப்பிடுகிறது. சரி, அடுத்து 14வது கேள்வி வாங்க, ஈஸியாக நீங்கள் மேட்ச் பண்ணிடலாம். 14வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 14வது கேள்விக்கு மேட்ச் த ஃபாலோயிங் தான் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எங்கெங்கே இருக்குன்றதை நீங்கள் மிக எளிதாக பண்ண முடியும். பாருங்க, அமோகவர்சர், கவிராஜ மார்க்கம், அதற்கடுத்து எலிஃபண்டக்க எல்லோரா தீவு மகாராஷ்டிரா, எலிஃபண்டா போர்ச்சுகீசியர்கள், நரசிம்மவர்மன் வாதாபி கொண்டான். சரிங்களா? அப்போ நம்மளால் ஈஸியாக மேட்ச் பண்ண முடியும். ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 15வது கேள்வி, டெமோக்ரஸி மக்களாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய டெமோக்ரஸி என்பதில் டெமோஸ் அப்படின்னா என்ன? டெமோஸ் அப்படின்னா மக்கள். அதுக்கடுத்து பாருங்க, இதில் முக்கியமானது டெமோஸ் கிரிட்டியா. டெமோஸ் பிளஸ் கிரிட்டியா என்கிற இரண்டு கிரேக்க சொல், கிரேக்க சொல் இணைந்து உருவானது டெமோக்ரஸி என்கிற ஆங்கில மொழி சொல். அப்ப டெமோஸ் அப்படின்னா பீப்புள், கிரிட்டீரியா அப்படின்னா அதிகாரம் அல்லது ஆட்சி. கிரிட்டீரியா அப்படின்னா அதிகாரம் அல்லது ஆட்சி என்பது பொருள், மறந்துடக்கூடாது. இப்போ 15வது கேள்விக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 16வது கேள்வி வாங்க. 16 மக்களாட்சி தினம் எப்பொழுது? செப்டம்பர் 15 கொண்டாடப்படுகிறது. மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15. சரி, அடுத்து 17வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வரைவு குழுவின் தலைவர் பாருங்களேன், டிராஃப்டிங் கமிட்டி வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். சரிங்களா? சரி, மொத்தம் 1+6 அம்பேத்கர் மற்றும் 6 உறுப்பினர்கள். அப்போ வரைவுக்குடைய மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கைன்னு கேட்டால் 7, மறந்துடக்கூடாது. ஒரு தலைவர் 6 உறுப்பினர்கள். அடுத்து 18வது கேள்வி வாங்களேன். சென்னை மாநகராட்சி இந்தியாவில் உருவாக்கப்பட்ட மிக மிக பழமையான மாநகராட்சி. இது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1688. 87, 88 கொடுத்துருப்பாங்க. 88 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 19வது கேள்வி வாங்களேன். பின் வருவனவற்றுள் கிராம ஊராட்சியின் பணிகளில் தவறானது? மேம்பாலங்கள் அமைத்தல். மற்ற 3மே கிராம ஊராட்சிகள் மேற்கொள்ளக்கூடியது. மேம்பாலங்கள் அமைத்தல் கிராம ஊராட்சியின் கீழ் வராது. சரி, அடுத்து வாங்க. பஞ்சாயத் ராஜ் சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? பாருங்க, ஏப்ரல் 24, 1992. அதனால தான் ஏப்ரல் 24 பஞ்சாயத் ராஜ் டே, பஞ்சாயத் ராஜ் தினம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சரி, அடுத்து 21வது கேள்வி, உள்ளாட்சி தேர்தல் பாருங்க 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. நடைபெற்றது கரெக்ட். உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது இந்திய தேர்தல் ஆணையம் தவறு. ஏன்னா மாநில தேர்தல் ஆணையம் பாருங்களா. அப்போ இந்திய தேர்தல் ஆணையம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எம்பி, எம்எல்ஏக்கள், அதற்கடுத்து பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் தேர்தலத்தை நடத்தும். அதாவது எம்பி, எம்எல்ஏ, எம்பினா பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், அதற்கடுத்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தலத்தை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தும். மாநிலத்தில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுடைய தேர்தலை நடத்துவது மாநில தேர்தல் ஆணையம். அப்ப முதல் கூற்று மட்டும் சரி. சரிங்களா? 2வது தவறு. அடுத்து 22வது கேள்வி வாங்க. தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாபேட் நகராட்சி, மறந்துடக்கூடாது. தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி. அடுத்து 23வது கேள்வி வாங்கினேன். 23வது கேள்வியும் ஈஸியாக நம்ம மேட்ச் பண்ணக்கூடிய கேள்வி தான். அதாவது முதல்நிலை தொழில், 2ஆம் நிலை தொழில், 3ஆம் நிலை தொழில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக எடுத்தீங்கன்னாக்கா ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். முதல்நிலை தொழில் பாருங்கள், மீன் பிடித்தல். 2ஆம் நிலை தொழில் பதப்படுத்துதல். 3ஆம் நிலை தொழில் சேவைகள். 4 அதுக்கடுத்து கால்நடை வளர்ப்பு முதல்நிலை தொழிலில் வந்துடும் உங்களுக்கு.
ஈஸியாக நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொன்னவர் காந்தி. ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து வாங்க 25வது கேள்வி. இந்தியாவினுடைய திட்ட நேரம் எதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது? இந்தியாவின் மையத்தில் சொல்லக்கூடிய 82.5 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையை கொண்டு. அப்போ இது எங்கே எதனுடைய பாருங்க, உத்தரப்பிரதேசில் அலகாபாத் அருகில் மிர்சாப்பூர் பாருங்க. அப்போ இந்த 82.5 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகை உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்திற்கு அருகே மிர்சாப்பூர் வழியாக செல்கிறது என இந்தியாவுடைய மையம். ஸோ அதை அடிப்படையாக வச்சு தான் இந்தியாவினுடைய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது. சரி, அடுத்து வாங்க 26வது கேள்வி. ஆழி பேரலை அதாவது சுனாமி. சுனாமி எந்த மொழி சொல்? ஜப்பான் மொழி சொல். சரிங்களா? அப்போ சுனாமி என்பது ஜப்பான் மொழி சொல். அப்போ இந்திய கடற்கரை அது எப்பொழுது தாக்கியது? டிசம்பர் 26, 2004. இப்போ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க 27வது கேள்வி. சுனாமி வந்ததற்கு பிறகு சுனாமி முன்னறிவிப்பு மையம் எங்கே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா ஹைதராபாத். அது எங்கே உருவாக்கப்பட்டு இருக்கிறது? ஹைதராபாத் சரியான ஆன்சர். அடுத்து 28வது கேள்வி வாங்கினேன். 28வது கேள்வி பொறுத்த வரைக்கும் காந்தத்தன்மையுடைய பொருட்களில் சரியானது எது? சரிங்களா? காந்தத்தன்மையுடைய பொருட்கள் எல்லாமே காந்தத்தன்மை உள்ள பொருட்கள். அப்போ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க இயற்கை நிறம் காட்டி. இதெல்லாம் புக்கில் இருக்க டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா காவலர்கள் இது தேர்வை பொறுத்த வரைக்கும் இதே நம்ம எஸ்ஐ தேர்வாக இருந்தால் கூட கொஞ்சம் கேள்விகள் கொஞ்சம் கடினமாக வரும். ஸோ பிசி தேர்வை பொறுத்த வரைக்கும் புக்கை லைன் பை லைனாக தெளிவாக படிங்க. எந்த ஒரு தகவலையும் விட வேண்டாம். சரிங்களா? அப்போ இயற்கை நிறம் காட்டி மஞ்சள். அப்போ 29வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்க புரோப்பைன் டயால் எஸ் ஆக்சைடு என்கிற வேதிப்பொருள் எந்த பொருளில் இருக்கிறது அப்படின்னா வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆக்சைடு வேதிப்பொருள் மறந்துட வேண்டாம். அடுத்து கரிம உரங்களுக்கு எடுத்துக்காட்டு. கவனமாக பாருங்க, கரிம உரங்களுக்கு எடுத்துக்காட்டு மண்புழு, மற்றது எல்லாமே செயற்கை உரங்கள். அதுக்கடுத்து சிமெண்டில் இருக்கக்கூடிய தாதுக்களில் தவறானது எது? எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லெசனில் புக்குக்குள்ளே இருக்காது. இதை போய் பாருங்கள், நினைவில் கொள்க. நினைவில் கொள்கல இந்த லைன் இருக்கும். அப்போ சிமெண்டில் இருக்கக்கூடிய பொருள் சுண்ணாம்புக்கள், களிமண், சிப்சம் மூணுமேவும் சிமெண்ட்ல இருக்கு. அடுத்து 33வது கேள்வி பாருங்க. சிப்சத்தினுடைய வேதிப்பொருள் என்ன? கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். சரிங்களா? அப்போ 33வது கேள்விக்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதோடைய வேதி பேர் பாருங்க CaSO4 2H2O. சரிங்களா? சிப்சத்தினுடைய வேதியியல் பெயர் கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். அடுத்து 34வது கேள்வி. மருத்துவமனைகளில் மனிதனின் மன அழுத்தத்தை குறைக்க பயன்படும் பொருள் எது? எப்சம். சரிங்களா? அப்போ இதனுடைய வேதியியல் பெயர் பாருங்க மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டா ஹைட்ரேட். இதை பாருங்க MgSO4 7H2O எப்சம். அப்போ பாருங்களேன், மருத்துவமனைகளில் மனிதனின் மன அழுத்தத்தை குறைக்க பயன்படுவது எப்சம். இதனுடைய வேதியியல் பெயர் மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டா ஹைட்ரேட் MgSO4 7H2O. சரிங்களா? அப்போ 34வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 35வது கேள்வி. 35வது கேள்வி பொறுத்த வரைக்கும் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நீ ஈஸியாக அப்படியே என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக நேருக்கு நேரவே மேட்ச் பண்ணிக்கலாம். ஈஸியாக தேர்க்கும், ஒன்றும் பிரச்சனை. 35வது கேள்விக்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 36வது கேள்வி வாங்கலாம். உணவு சங்கிலி வரிசை சரியானவை தாவரம், தாவர உண்ணி, ஊன் உண்ணி, அனைத்து உண்ணி. இப்போ 36க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 37வது கேள்வி வாங்கலாம். உணவுப் பொருள்கள் குறித்த தவறான இணையை தேர்வு செய்க. உணவுப் பொருள் குறித்த தவறான இணை.
பாருங்கள், வேர்கள் பீட்ரூட் கேரட் கரெக்டு, இலைகள் முட்டைக்கோஸ் கருவேப்பிலை கரெக்டு, மலர்கள் வாழைப்பூ காலிஃப்ளவர் கரெக்டு, தண்டு நெல்லி கொய்யான்றது தவறு. இப்போ டி இஸ் த ஆன்சர். நெல்லி கொய்யா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கனிகள். அப்போ இந்த தண்டுக்கு பாருங்கள் கரும்பு, அதுக்கடுத்து உருளைக்கிழங்கு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருணைக்கிழங்கு. நீங்கள் கருணைக்கிழங்கு உருளைக்கிழங்குல வேறுன்னு போட்டு வச்சிடாதீங்க, அது தண்டுக்கான எக்ஸாம்பிள்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பயன்படக்கூடிய உணவுப் பொருள் அடிப்படையில் நெல்லி கொய்யா வந்து கனிகள், அதே மாதிரி தண்டுகளுக்கு உதாரணம் கரும்பு, உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு. அப்போ 37வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து 38வது கேள்வி வாங்க. உலக உணவு தினம் பாருங்க, உலக உணவு தினம் அக்டோபர் 16. ஸோ இதே நீங்கள் டிஎன்பிசியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அவ்வளவு சொல்லலாம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, காவல் தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரடியாக புக்கில் இருக்கிறது அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க போதும். சரி, அப்போ 38வது கேள்விக்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 39வது கேள்வி வாங்க. 39வது கேள்வி சரியான இணை. எல்லாமே கரெக்டு தான், எல்லாமே சரியாக பொருந்தி இருக்கிறது. சரிங்களா, 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியாக பொருந்தி இருக்கிறது. இப்போ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 40வது கேள்வி வாங்க. வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலை நிறுத்தக்கூடிய மண் வளத்தை அதிகரிக்கக்கூடியது நீலப்பச்சை பாசி மற்றும் சூடோமோனஸ். சரிங்களா, இப்போ 40வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து 41 பாருங்க. சிடிஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து 42வது கேள்வி பொறுத்த வரைக்கும் சாதாரண மனிதனுடைய நாடி துடிப்பு 72 80 வரைக்கும். இது குழந்தைகளாக இருந்தால் அதிகமாக இருக்கும், வயதான மனிதர்களாக இருந்தால் கொஞ்சம் குறைவாக இருக்கும். சரி, அடுத்து 43வது கேள்வி. இதுவும் ஈஸியான கேள்வி தான், அப்படி நேரடியாக நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். 43வது கேள்விக்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆனால் பெரிய கஷ்டமான கேள்வி இல்லை. அடுத்து 44வது கேள்வி பாருங்க. சிறுநீரகத்தினுடைய அடிப்படை அலகு நெப்ரான். சரிங்களா, சிறுநீரகத்தினுடைய அடிப்படை அலகு சிறுநீரகம் அப்படின்னு கேட்டால் நெப்ரான். நியூரான் நரம்பு செல், நரம்பு செல்லுடைய அடிப்படை அலகுன்னு கேட்டால் நியூரான், மறந்துடக்கூடாது. நரம்பு செல் நியூரான், சிறுநீரகம் நெப்ரான். அதுக்கடுத்து பாருங்க 45. உலகின் மிகப்பெரிய உணர்வு உறுப்பு தோல். சரிங்களா, மிகப்பெரிய உணர்வு உறுப்பு தோல், மறந்துடக்கூடாது. அப்போ இன்று நடந்த தேர்வினுடைய பொது அறிவு பகுதியினுடைய ஆன்சர் விளக்கத்தை பார்த்தோம். ஸோ இதில் இன்னமும் உங்களுக்கு விளக்கம் தேவைப்பட்டால் தெரியக்கூடிய இந்த 2 எண்ணிற்கு ஏதேனும் ஒரு எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை நாங்கள் முழுமையாக தீர்த்து வைக்கிறோம். அதே மாதிரி பாருங்கள். ஸோ அடுத்த பதிவில் இந்த உளவியல் பகுதியை பொறுத்த வரைக்கும் 5 கேள்விகள் தமிழில் இருக்கும். ஸோ அதற்கடுத்து 20 வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க உளவியல் பகுதிக்கு ரீசனிங் பார்ட்டில் கொடுத்துருப்போம். சரிங்களா, சிலபஸ் கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இந்த வினாக்களுக்கான ஆன்சர் கீழே லிங்க்கில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படக்கூடிய மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த டெஸ்ட்டில் நீங்கள் சேர விரும்பினால், நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயும் சேர விரும்பினீங்கனாக்க ஒவ்வொரு புதன்கிழமையும் சனிக்கிழமையும் மொத்தம் 24 தேர்வுகள் மிக குறைவான கட்டணத்தில் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ண நினைக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்த தேர்வு வரக்கூடிய புதன்கிழமை இருக்கும். அதற்கான தேர்வு அட்டவணை கீழே இருக்கக்கூடிய லிங்கில் இருக்குது. மாணவர்கள் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. ஸோ உளவியல் பகுதிகளுக்கு தனி வீடியோ பதிவு சார் போடுவாங்க, அதையும் தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள். நன்றிப்பா.